ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வந்துட்டு கோவில் திருவிழாக்கு போன விளாக் போட்டிருக்கேன். அங்கே முதல் நாள் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்றதை அந்த விளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் டே, அதாவது வெனஸ்டே. நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்றது தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் 2 வேளை பூஜை இருக்கும். மதியம் 1 மணி பூஜைக்கு தான் நாங்கள் ரெடியாகி போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி சாமி மஞ்சப்பானை குளிக்கிறது அப்படி சொல்லுவாங்க. அதாவது பானையில் மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சு அந்த சுடு தண்ணியை எடுத்து சாமி ஆடுறவங்க குளிப்பாங்க. 1 மணிக்கு பூஜை ஆன பிறகு தான் அதெல்லாம் நடக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வில்லுப்பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. நாங்கள்லாம் முன்னாடியே கோயிலுக்கு போனதுனால நாங்களும் உட்காந்து வில்லுப்பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வில்லுப்பாட்டு பாடும்போது வெறும் பாடுறது மட்டும் இல்லாமல் இன்ட்ராக்ஷன் பண்ணணும். சரி, கூட்டத்தில் இருக்கவங்களை போர் அடிக்காமல் வச்சுக்கிறதுக்காக சில காமெடியும் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசுகிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் காமெடி பண்ணி பேசுவாங்க. அதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். அன்னவர்கள் பாடக்கூடிய நமக்கு அன்போடும் பண்போடும் பரிசளிப்பு அன்பளிப்பு கொடுக்க சொல்லி 3 நாளா சொல்லி இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 500 ரூபாய் 500 கோடி முத்தாரம்மன் வாசல். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வில்லுப்பாடு கேட்டுட்டு இருந்த கேப்லேயே நானே சிஸ்டர்ஸும் மருதாணிலாம் போட்டுருந்தோம்ல. ஸோ அதை வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படி சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். இந்த வில்லுப்பாட்டில் இந்த மாதிரி இடையில கதையும் சொல்லுவாங்க. அந்த கதையிலேயே ஒரு பாட்டும் பாடுவாங்க. அப்போ இந்த மாதிரி நல்லா வில் அடித்து நல்லாயிருக்கும் பார்க்க. அதுக்கப்புறம் 1 மணி ஆனதும் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பூஜை நடந்து சாமி கும்பிட்டு இருக்கும்போதே ஒவ்வொருத்தராக சாமி ஆட ஆரம்பிப்பாங்க. அங்கே சாமி வந்தது இங்கே இந்த மாதிரி முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும். அங்கே இந்த மாதிரி செங்கல்லாம் அடுக்கி பானைலாம் வச்சு தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு கொதிக்க வைப்பாங்க. சாமி ஆடுறவங்க இந்த மஞ்சள் குளித்ததும் திருப்பியும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி வில்லுப்பாட்டு முன்னாடி இந்த மாதிரி ஆடுவாங்க கொஞ்ச நேரம்.
அதுக்கப்புறம் மதியம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நானே என் சிஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து கிளம்பினோம். அதுக்கப்புறமா எங்கள் தாத்தாவுக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து அந்த கல்லறையில் போய் சாமி கும்பிடுவோம் மாலை வாங்கி போட்டு. ஏன்னா இந்த திருவிழா டைமில் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்திருப்போம். அதனால அந்த டைம் போய் எங்கள் தாத்தாவுக்கும் சாமி கும்பிடுவோம். எங்கள் விலையில தான் எங்கள் தாத்தாவோட கல்லறை இருக்குது. அதனால் அங்கே போய் நாங்கள் எல்லாம் ஒரு மாலை வாங்கி போட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வருவோம். அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். மதியான டைம் ஒரு 3:30 கிட்ட ஆயிடுச்சு, 3:34 கிட்ட ஆயிடுச்சு. எல்லாருமே வந்தாச்சு. ஆல்ரெடி இந்த விலை வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம சேனலில் ஒரு விளாக் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த விலை எப்படி இருக்கும் பார்க்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த விளாக் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். எல்லாருமே ஒரு சின்ன பசங்களாம் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் உள்ளே போயிட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அப்படியே நேராக உள்ளே போனோம். எங்கள் அப்பா அம்மா அப்புறம் நான் ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து போனோம். என் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு மதியம் தான் வந்தாங்களே. ஸோ வந்த உடனே போய் தாத்தாக்கு சாமி கும்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போனோம். அப்படியே அங்கே புளி மரத்தை பார்த்துட்டே போனோம். அந்த புளி பழம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு காயாக இருக்கும், நொண்டக்காய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எனக்கு எங்கள் மம்மிக்கும் சாப்பிட பிடிக்கும். ஸோ அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். இங்கே வந்து ஒரு முருங்கை, யாழ்ப்பாணம் முருங்கைன்னு சொல்லி இதில் இலையே இல்லாமல் முருங்காய் மட்டும் நிறைய தொங்கிட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா அதை கூப்பிட்டு காமிச்சாங்க. இங்கே பாரு இதில் பாரு இலையே எல்லாம் முருங்காய் மட்டும் இருக்குன்னு. அப்புறம் அதையும் பார்த்துட்டு அப்படியே தாத்தாக்கு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். வர வெளில இந்த மாதிரி பிபி செய்வாங்களே இந்த அரச இலையில, அது மாதிரி ஹஸ்பண்ட் வந்து செஞ்சுட்டு இந்த பாரு பிபி அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் போய் இந்த புளியும் பறிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் 2 பேரும் சேர்ந்து புளியும் பறிச்சுட்டு இருந்தோம். இங்கே எங்கள் சித்தப்பா வந்து இளநீ வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு தென்னை மரம் இருந்தது, அதில் இளநீ இருக்கா, சரி நான் வெட்டி தரேன் அப்படின்னு சொல்லி எங்கள் சித்தப்பா வந்து எல்லாருக்கும் இளநீ வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க தோட்டத்துலேருந்து மாங்காய் பறித்து கட் பண்ணி எங்கள் சித்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாருமே சேர்ந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. சின்ன பசங்களுமே ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் வேலையிலேருந்து போனதும் விளையாட்டு போட்டி வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தோம். நாங்கள் கரெக்டாக பார்க்கும்போது வந்து பாய்ஸ்க்கு நூல் கோக்குற இது வச்சுருந்தாங்க. இப்போ பாய்ஸ் ஊசி நூல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கோக்குறாங்க அப்படி பார்க்கலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கோத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாட்டு போட்டு பார்த்து டைம் பாஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா ஈவினிங்காக ஒரு 7 o'clock 8 o'clock கிட்ட பாட்டு கச்சேரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கும் எல்லாரும் போய் உட்காந்து கச்சேரியை பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் ரொம்ப நேரம்லாம் பார்க்கல, எல்லாம் சும்மா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் வந்து நைட்டு சாமி கும்பிட்றதுக்கு பணியாரம் செய்யறதுக்காக எங்கள் அம்மா வந்து அரிசி மாவெல்லாம் அரைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு சாப்பாடு போயிட்டு அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நைட்டு பூஜைக்கு வந்து ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டோம். நைட்டு பூஜை வந்து மறுபடியும் 12 மணிக்கு இருக்கா, அதனால அதுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லி சாரீலாம் கேட்டு நாங்கள் நைட்டு பூஜைக்கு ரெடி ஆகிட்டு திருப்பி நைட்டு கோயிலுக்கு போகிறோம். ஒரு 12 o'clock கிட்ட இருக்கும் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது. இப்போவும் வில்லுப்பாட்டு பாடிட்டு தான் இருப்பாங்க.
இப்போ வந்துட்டு நைட்டு சாமி ஆடி பூஜை முடிஞ்சதும் கும்பம் எடுப்பாங்க. அதை பார்க்கலாம் தான் போனோம். கைலாசம் பிறந்தவள் கரைக்கண்ணனார் திருமகள் வில்லோடு வந்தவள் வீர மனோதரி ஜானகியார் அன்ன மனோன்மணி ஒற்றைக்கு ஒரு மகளாக வளர்ந்து வருகின்றார். வளர்ந்து வரும்போது அதே மாதிரி 1 மணிக்கு பூஜையாச்சு. பூஜை ஆடி சாமி ஆடுறவங்களும் வந்துட்டாங்க. சாமி ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி ஆடுறவங்களாம் ஊர் சுற்றி வருவாங்க. அந்த கும்பம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த வாட்டி கும்பம் தூக்காமல் அவங்க மட்டும் வந்தாங்க. நாங்கள் வீட்டில் இந்த மாதிரி குடத்தில் வேப்பிலெல்லாம் போட்டு தண்ணி ரெடி பண்ணி திருப்பி வீட்டுக்கு சாமி வந்தது நாங்கள் மறுபடியும் கோயிலுக்கு போவோம். கொஞ்சம் விடிய காலம் 5 மணி வரைக்கும் இந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பஞ்சாமிர்தம் அதெல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அதோட கோயில் கூட முடிஞ்சிடுச்சு. இப்படி தான் எங்கள் ஊரில் 2 நாள் கோயில் கூட நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.